பார்வதி, உனது புதல்வனுக்கு அளித்த வாக்கை மீறிவிட்டாயா? இறுதியாக நீ யுத்த பூமிக்கு வந்து விட்டாய். நடக்காத. தாயார் எனக்கு அளித்த வாக்கினை என்னால் மீற இயலாது. இல்லை, இது அநீதியாகும். அமைதி கொள் கௌரி. சில சமயங்களில் போர்க்களங்களில் வேதனைகள் உருவாகும். கார்த்திகேயன் ஒரு மாவீரன் ஆவான். ஆனால் இன்று விதி என்பது வேறு மார்க்கத்தில் விளையாடுகின்றது. இல்லை மகாதேவா, இப்பொழுது கேள்வி கார்த்திகேயனின் திறமையை பற்றியோ விதியை பற்றியோ அல்ல. அது யுத்த நீதியை பற்றியது. யுத்தத்திற்கென்று சில விதிமுறைகள் உள்ளது. ஆனால் அந்த ஜலந்தர் யுத்த நீதிப்படி நடக்கவில்லை. அவன் எனது கார்த்திகேயனை ஏமாற்றி அவனை தோற்கடிக்க நினைக்கிறான். ஏனென்றால் ஜலந்தர் ஒரு மாவீரனை எதிர்க்க இயலாது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறான். தாங்கள் கூறினீர்களே மகாதேவா, இந்த யுத்தத்தில் ஜலந்தருக்கு பிராயச்சித்தம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று. ஆனால் இப்பொழுது ஜலந்தரின் இந்த செயலை கண்டு அவனது அழிவை நான் உறுதி செய்து விட்டேன். இந்த சதிக்கான பதிலை மகாகாளி நிச்சயமாக அவனுக்கு அளிப்பாள். வேண்டாம் கௌரி, விநாயகன் யுத்தம் புரிய வேண்டியதன் அவசியம் உள்ளது. மேலும் நாம் எதை செய்யும் முன்பும் விருந்தாவுக்கு நாம் அளித்த வரத்தை நினைவு கூற வேண்டும். தாங்கள் யுத்தத்தில் ஜலந்தரை அழித்து விட்டால் அது இந்த உடலின் அழிவாகும். உடல் அழிந்த பிறகும் கூட அந்த கோப அக்னி நிச்சயமாக சாந்தி அடைய போவதில்லை. தாங்கள் ஜலந்தரை அழிப்பதற்கு பதிலாக இந்த கோபத்தில் இருந்து அவருக்கு முக்தி அளித்து விடுங்கள். ஆகட்டும் மகாதேவா, நான் அளித்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன். ஆனால் அந்த ஜலந்தர் விநாயகனிடமும் சூழ்ச்சி செய்தால் மகாகாளி இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்காக தானே இந்த களத்தில் இறங்குவாள். தேவர்களாகிய அனைவருமே அகந்தையில் இருந்தீர்கள். உங்களின் சக்திகளை எதிர்கொள்ள இப்பிரபஞ்சத்தில் எவரும் இல்லை என்றெண்ணியிருந்தீர்கள். ஆனால் பார், நீங்கள் கொண்டிருந்த எண்ணங்களை உடைத்தெறிந்து விட்டேன். இனி மகாதேவரை நான் தோற்கடித்து அந்த கைலாயத்தையே என் வசமாக்கி விடுவேன். எச்சரிக்கிறேன் ஜலந்தர். நீ என்னுடன் யுத்தம் செய்வாயா? சிறிய பாலகன் நீ. இங்கிருந்து சென்றுவிடு. உனது தாயின் மடியில் போய் அமர்ந்து கொள். பாலகர்களோடு நான் யுத்தம் புரிவதில்லை. உனது தந்தையின் கோபத்தால் உனது தலையையும் உயிரையும் ஏற்கனவே நீ இழந்து விட்டாய். தேவையின்றி என்னை எதிர்த்து வாழ்வில் இனிமேல் யுத்தம் செய்கின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் நீ இழந்து விடாதே பாலகா. கைலாயத்தையும் மற்றும் தாய் தந்தையின் மரியாதையை காப்பதற்காக இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் தயாராக உள்ளனர். கைலாயத்தை காக்க இயலும் இந்த நம்பிக்கையையும் இவர்களின் உற்சாகத்தையும் உன்னால் எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது ஜலந்தர். அற்புதமாக பேசுகின்றாய். இக்கணம் நான் எவருடைய வார்த்தைகளையும் கேட்க விரும்பவில்லை.
போதும் மகாதேவா, எல்லை மீறிவிட்டான். இனியும் என்னால் வாக்கிற்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்க முடியாது. மகாகாளி இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ளும் சமயம் இன்னும் வரவில்லை கௌரி. மகாதேவா, இந்த அசம்பாவிதங்களை கண்ட பிறகும் நீங்கள் என்னை தடுக்கிறீர்களா? ஏன்? ஏனெனில் ஒரு மாவீரன் இனியும் உள்ளான். அவன் ஜலந்தரோடு மோதுவான். யார்? வீரபத்ரன் மற்றும் ஜலந்தர் இருவரும் மிகவும் கோபம் நிறைந்தவர்களாவர். அச்சமாக உள்ளது, ஒருவேளை தங்களின் இந்த வடிவத்தை பார்த்து ஜலந்தரின் கோப அக்னி இனியும் கொழுந்துவிட்டு எரியக்கூடாது. வீரபத்ரனால் அந்த ஜலந்தரை அழிக்க முடியவில்லை என்றால் ஜலந்தர் நிச்சயமாக மகாகாளியினால் அழிக்கப்படுவான். முடிந்தது. இவர்கள்தான் உங்கள் படை வீரர்களா? ஒரு நந்தி, சிறிய சேனாதிபதி, ஒரு பாலகன், இவர்களை வைத்து என்னை அழிக்க திட்டமிட்டீர்களா? மகாதேவா, தங்களின் நெற்றிக்கண் திறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒருவேளை அவ்வாறு நடந்துவிட்டால் ஜலந்தரின் அழிவு முடிவு செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் அதற்கான கர்ம பலனை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனுபவிப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க இயலாது. நாம் விரைவாக தீர்வு ஏதேனும் கண்டடைய வேண்டும். நிச்சயமாக கௌரி, இது துவக்கத்திலேயே தெளிவான ஒன்று. நம்மால் எதிர்கொள்ள இயலாது என்ற பிரச்சனை ஒன்று பிரபஞ்சத்திலேயே இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டது மகாதேவா. சிவனும் சக்தியும் யுத்த களத்தில் இறங்கியாக வேண்டும். ஏனெனில் முடிவு நெருங்கிவிட்டதாக நான் உணர்கிறேன்.